Experience your dream retirement life for a day. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள், வணிகர்கள் அல்லது தனி நபர்கள் 5 லிட்டருக்கும் குறைவான தண்ணீர் அல்லது குளிர்பான பாட்டில்களை வைத்திருந்தாலோ அல்லது விற்பனை செய்தாலோ ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் பசுமை வரி விதிக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி கொடைக்கானலை பிளாஸ்டிக் இல்லாத சுற்றுலா தலமாக மாற்றும் வகையில் 5 லிட்டருக்கும் குறைவான தண்ணீர் அல்லது குளிர்பான பாட்டில்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் பசுமை வரி விதிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. மாவட்ட, மண்டல மற்றும் பஞ்சாயத்து அளவுகளில் மேற்பார்வை குழுக்கள் அமைக்கப்படும். இந்த குழுக்கள் ஒவ்வொரு வாரம் அல்லது மாதத்தில் கடைகள், உணவகங்கள் மற்றும் இதர இடங்களில் ஆய்வு செய்யும். இந்த குழுக்கள் மூலம் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு பறிமுதல் செய்யப்படும் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என கூறியுள்ளது. மேலும் கொடைக்கானலுக்குள் நுழையும் ஒவ்வொரு நுழைவு வாயிலிலும் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும். இந்த முயற்சிக்கு காவல்துறை, வனத்துறை மற்றும் கொடைக்கானல் உள்ளாட்சி அமைப்புகள் ஒத்துழைப்பு வழங்கும் என கூறியுள்ளது. இதுகுறித்து கொடைக்கானல் நகராட்சி ஆணையர் சத்யநாதன் கூறுகையில், நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் கொடைக்கானல் நகரில் இந்த உத்தரவு கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்படும் என கூறினார். மேலும் எந்த சமரசமும் இன்றி உள்ளூர் மேற்பார்வை குழுக்கள் தொடர் மற்றும் திடீர் ஆய்வுகளை மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்தார். 2024 ஜூன் 28 அன்று உயர்நீதிமன்ற வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் 15 கிராம பஞ்சாயத்துகள் நடத்திய கிராம சபை கூட்டங்களில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு பசுமை வரியாக ரூபாய் 20 வசூலிக்க ஒருமனதாக தீர்மானங்களை நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது.